இன்றைக்கி நம்ம ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கலாம்ப்பா. இந்த சுண்டைக்காயை வந்து நான் இந்த இடிக்கல்லில் வச்சு நசுக்கி நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த பூண்டையும் நசுக்கி வச்சுட்டேன். சின்ன வெங்காயத்தையும் ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்சுட்டேன். புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். புளி கரைச்சல், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் உப்பு போடலை. தக்காளி பழம் வந்து ஒரு 3 பழம் எடுத்து அதை நல்லா மிக்சியில் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன்ப்பா. நல்லா இந்த ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். 50 எண்ணெய் இருக்கும். அது ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இந்த காரக்குழம்பை நம்ம தாளிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், வடகம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வடகம் போட்டாலே இதெல்லாம் போட வேண்டாம். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா திரும்பி கொஞ்சம் போட்டால் தான் அது இன்னும் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சீரகம், வெந்தயம், கட்டி பெருங்காயம், ஒரு 3 துண்டு பெருங்காயம், துவரம்பருப்பு கொஞ்சம் சும்மா இப்படி எடுத்து வச்சுப்பேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு போட்டிருக்கேன். இது பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இது என்னென்னா தேங்காய் பால் புழிஞ்சு ஊற்றி வைக்கிறதுனால அந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கிரேவி மாதிரி. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கு இந்த குழம்பு. கடுகு பொரியட்டும். அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம வீட்டு தொட்டிலே வந்தது தான். மாடியில் வச்சுருக்கேன் செடி நான், அதில் வந்தது தான். இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம்ப்பா. போட்டு எல்லாம் ஒன்றா செவக்கட்டும். இது பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். ரொம்ப பொரிஞ்சுது, எவ்வளோ தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பூண்டு போடுறேன். நசுக்கி வச்ச பூண்டு. அது நல்லா செவக்கட்டும். இந்த வெங்காயத்தையும் போட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ரொம்ப அப்படியே இந்த அனலுக்கு தீஞ்சு போகுது. அப்படியே இது நல்லா செவந்து வதங்கட்டும் பாருங்கள். நல்லா செவந்து வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சூப்பராக. இப்போ இந்த சுண்டைக்காய் போடுறேன். நல்லா விதை இல்லாமல் சூப்பராக இருக்குப்பா பிஞ்சா சுண்டைக்காய். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். அதை போட்டு ஒரு வதக்கணும். லாஸ்ட்டு தான் இந்த புளி தண்ணியை ஊற்றி சிம்மில் போட்டுடணும் குழம்பை. அப்போ எல்லாம் நல்லா சுண்டி வரும்பொழுது தேங்காய் பால் ஊற்றணும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கலர் மாறிடுச்சுங்க பாருங்கள். அந்த சுண்டைக்காய் வந்து நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் தக்காளியும் ஒன்றா போடுறேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதங்கட்டும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த உப்பு போட்டுட்டோம். அந்த உப்பு சேர்ந்து வதங்கும்போது நல்லா ட்ரையாக நல்லா அந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சி சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி இதை ஊற்றுறோம் நம்ம. இப்போ நான் சிம்மில் போட்டுடுறேம்மா குழம்பு. நல்லா சிம்லேயே கொதிக்கட்டும். ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக கொதித்து சூப்பராக அருமையான ஒரு காரக்குழம்பு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் இது தேங்காய் பால் ஆட்டி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடுறாங்கல்ல. ஒரே கொதி தான்ப்பா. இது கொதித்த உடனே சரியாக போய்டும் உங்களுக்கு. இது நான் முதல்ல ஒரு சாம்பார் பொடி அரைப்பேன். அது வந்து எப்படின்னா மிளகா, தனியா அரை கிலோ மிளகானா அரை கிலோ தனியா ஈக்குவலாக போட்டு அரைப்பேன். இப்போ எப்படின்னாங்க, இப்போ வந்து இந்த வயிறு அல்சர் பிரச்சனை மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து ஜீரணம் ஆகலை. அதுக்கு இப்போ ஒரு மிளகா பொடி அரைக்கிறேன். எப்படின்னா 100 மிளகாப்பா. அரை கிலோ மிளகாய்க்கு பதில் 100 மிளகா, அரை கிலோ தனியா,
ஒரு 200 மிளகு அந்த மாதிரி போட்டு அரைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து குழம்பு கலர் வராது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லாமே 50 வெந்தயம், 50 மேலே இது சீரகம் அந்த மாதிரி எல்லாமே போட்டுருவேன். மிளகாவுக்கு பதில் மிளகு காரம் சேர்த்து மிளகாத்தூள் அரைக்கிறேன் நான். சாம்பார் பொடி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு நான் வெல்லம்லாம் போட மாட்டேன்ப்பா. அந்த தேங்காய் பால் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்வீட்னஸ் போதும். எனக்கு இனிப்பு குழம்பு பிடிக்காது, அதனால் மாங்காய் குழம்புக்கு மட்டும்தான் வெல்லம் போடுவேன். இதுக்கெல்லாம் வந்து வெல்லம் கிடையாது. இது இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.